அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். 180 கிலோமீட்டர் வேகம். அஜித் கார் பந்தயத்தில் ஏன் ஈடுபட்டார்? நடிகர் அஜித் குமார் கார் ரேஸ் பயிற்சியின் போது சந்தித்த விபத்து குறித்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்களில் முழுவதும் நிரம்பி வழிகிறது. ஏனெனில் அஜித் குமார் அந்த அளவிற்கு இந்திய அளவில் முன்னணி நடிகர். அது மட்டுமின்றி அஜித் விபத்தில் சிக்கிய போது எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்றும் இணையத்தில் வெளியாகி பார்ப்போரை அதிர்ச்சியுற செய்துள்ளது. உண்மையில் எதற்காக நடிகர் அஜித் இந்த பயிற்சியில் ஈடுபட்டார்? எங்கு இந்த பயிற்சி ஓட்டம் நடைபெற்றது? விபத்தின் போது எவ்வளவு வேகத்தில் காரை அஜித் ஓட்டினார் என்பது குறித்த தகவல்கள் கிடைத்துள்ளன. பொதுவாகவே நடிகர் நடிகைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு இன்னொரு தனி திறமையும் இருப்பது உண்டு. அந்த வகையில் நடிகர் அஜித் குமார் ஓர் கார் பந்தய பிரியர் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்ததே. இன்னும் சொல்ல போனால் கார் பந்தயங்களில் கலந்து கொள்வதற்கு தேவையான படத்திற்காகவே அஜித் சினிமாவில் நடிக்க வந்தார் என்றெல்லாம் கூட கூறப்படுகிறது. இதனாலேயே கோலிவுட்டின் முன்னணி நடிகராக இருப்பினும் அஜித் குமார் அவ்வப்போது கார் பந்தயங்களில் ஈடுபடுகிறார். குறிப்பாக கடந்த சில வருடங்களாக அஜித் குமாரின் நடிப்பில் வருடத்துக்கு ஒரு படம் தான் திரைக்கு வருகிறது. அந்த அளவிற்கு சினிமாவை காட்டிலும் பல விஷயங்களில் நடிகர் அஜித் குமார் தனது நேரத்தை செலவிட்டு வருகிறார். முக்கியமாக சர்வதேச அளவிலான கார் பந்தயங்களில் கூட கலந்து கொள்ள நடிகர் அஜித் குமார் திட்டமிட்டுள்ளார். அந்த கார் பந்தயங்களுள் ஒன்று துபாயில் வருகிற ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடைபெற இருக்கும் துபாய் மிச்சலின் 24 ஹவர்ஸ் பந்தயம் ஆகும். இதில் கலந்து கொள்வதற்காக ஒரு அணியை உருவாக்கி உள்ள நடிகர் அஜித் குமாரும் இந்த பந்தயத்தில் டிரைவராக பங்கேற்க உள்ளார். அதற்கான பயிற்சியில் போர்ஷே 91 G3 கப் 992 என்கிற ரேஸ் காருடன் ஈடுபட்டு கொண்டிருந்த போதுதான் இந்த விபத்து நடந்துள்ளது. விபத்தின் போது மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் காரை அஜித் ஓட்டியுள்ளார். அஜித் குமாரின் இந்த பயிற்சி ஓட்டம் துபாயில் மோட்டார் சிட்டி பகுதியில் அமைந்துள்ள துபாய் ஆட்டோட்ரோம் என்கிற ரேஸ் டிராக்கில் மேற்கொள்ளப்பட்ட போது உள்ளூர் நேரப்படி மதியம் 12:45 அளவில் இந்த விபத்து நடந்துள்ளது. மொத்தம் 5.390 கிலோமீட்டர் நீளத்தில் பந்தய சாலையை கொண்டதாக துபாய் ஆட்டோட்ரோம் உள்ளது. துபாய் மிச்சலின் 24 ஹவர்ஸ் தொடரின் முக்கியமான பந்தயங்கள் ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதி துவங்க உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக ஜனவரி 5ஆம் தேதியில் இருந்தே இந்த பந்தய தொடர் சம்பந்தமான மற்ற நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிவிட்டன. அந்த வகையில் ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற்ற டிராக் டேவில் பங்கேற்ற போதுதான் நடிகர் அஜித் குமார் இந்த விபத்தில் சிக்கியுள்ளார். வருகிற ஜனவரி 10ஆம் தேதி துவங்க உள்ள தகுதி சுற்று ஆட்டங்களில் இருந்து பந்தயங்கள் நேரலையாக ஒளிபரப்பப்பட உள்ளன. இந்த கார் ரேஸ் தொடரின் பெயரில் உள்ள 24 ஹவர்ஸ் என்பது அதன் இறுதி சுற்று பந்தயத்தை குறிக்கிறது. அதாவது மிச்சலின் 24 ஹவர்ஸ் தொடரின் இறுதி பந்தயமானது 24 மணி நேரத்திற்கு நடைபெறும். 2025ஆம் ஆண்டிற்கான இந்த தொடரின் இறுதி பந்தயம் இந்திய நேரப்படி ஜனவரி 11ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி அளவில் துவங்கி 12ஆம் தேதி 2:30 மணி அளவில் நிறைவடையும். 24 மணி நேரத்துக்கு தொடர்ச்சியாக பந்தயத்தில் ஈடுபட வேண்டும் என்பது உண்மையில் மிகவும் கடினமான விஷயம் ஆகும். இத்தகைய போட்டியில் கலந்து கொள்ள முடிவு செய்திருப்பது நடிகர் அஜித் குமாரின் மன வலிமையை காட்டுகிறது. ஆதலால் அத்தகையவரை இவ்வாறான விபத்துக்கள் எல்லாம் ஒன்றும் செய்யாது. இந்த பந்தயத்தில் தமிழ்நாடு அரசின் உதவியுடன் நடிகர் அஜித் கலந்து கொண்டுள்ளார் என்பது கூடுதல் தகவல்.